ஸ்ரீமாத்ரே நமஹ. சர்வவேதாந்த சம்வேத்ய சத்யானந்த ஸ்வரூபிணி லோபாமுத்ரார்ச்சிதா லீலா க்ளிப்த பிரஹ்மாண்ட மண்டலா அத்ருஷ்ய திருஷ்ய ரஹித விஜ்ஞாத்ரே வேத்யவர்ஜிதா யோகினி யோகதா யோக்யா யோகானந்த யுகந்தரா இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஸ்வரூபிணி சர்வாதார சுப்ரதிஷ்டா சதசத்ரூபதாரிணி அஷ்டமூர்த்திரஜேத்ரி லோகயாத்ரா விதாயினி ஏகாகினி பூமரூபா நிர்த்வைதாத்வைதவர்ஜிதா अन्नदा वसुधा वृद्धा ब्रह्मात्मैक्यस्वरूपिणी बृहती ब्राह्मणी ब्राह्मी ब्रह्मानन्दा बलिप्रिया भाषारूपा बृहत्सेना भावा भाव विवर्जिता सुखाराध्या सुभकरी शोभना सुलभा गतिः राजराजेश्वरी राज्यदायिनी राज्यवल्लभा राजकृपा राजपीठ निवेशित निजाश्रिता राज्यलक्ष्मीः कोशनाथ चतुरङ्गबलेश्वरी साम्राज्यदायिनी सत्यसन्धा सागरमेकला सर्ववेदान्त संवेद्या सत्यानंद स्वरूपिणी सर्ववेदान्त संवेद्या सर्ववेद अंत संवेद्या வேதங்களுக்கெல்லாம் சர்வ வேதங்களுக்கெல்லாம் அந்தமாக அப்படின்னா முடிவாக, எல்லா வேதங்களுக்கும் முடிவாக இருக்கிறது எது அப்படின்னா உபனிஷத். வேதாந்தம் அப்படின்னா என்னன்னா அது உபனிஷத்து. அப்போ எல்லா உபனிஷத்துக்கும் பொருளாக இருப்பவள், எல்லா வேதங்களுக்கும் அந்தமாகனா முடிவாக இருக்கக்கூடிய உபனிஷத்திற்கு பொருளாக இருப்பவள். அப்ப அவள் அது வழியாக அம்பிகையை நம்ம ஈஸியா அந்தமானா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிடிச்சுட்டே போய் அவளை பிடிச்சுடலாம். அதுக்காக தான் அது கடைசியாக உபனிஷத் அப்படின்னா அருகில் அழைத்து செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்போ அந்த உபனிஷத்தின் பொருளாக இருப்பவள். அடுத்தது சத்யானந்த ஸ்வரூபிணி, சத்ய ஆனந்த ஸ்வரூபிணி. சத்தியம்னா மெய்யான ஆனந்தம், அதன் உருவமாக இருக்கிறாள். ஆனந்தத்திலேயே சின்ன சின்ன ஆனந்தம்லாம் இல்ல, முழுக்க 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 உண்மையான ஆனந்தமாக இருக்கக்கூடிய பேரானந்தம், பிரம்மானந்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எங்க கிடைக்கும் அப்படின்னா அம்பாள்கிட்ட தான் கிடைக்கும், இவகிட்ட தான் கிடைக்கும். அவள் தான் எல்லாவற்றிற்கும் ஆனந்தத்தை கொடுப்பவள், அவளே ஆனந்தமானவள். லோபாமுத்ரார்ச்சிதா, லோபாமுத்ராங்கிறது அகஸ்தியரினுடைய தர்ம பத்னி. அவளால் வணங்கப்பட்டவள், அர்ச்சிக்கப்பட்டவள், வணங்கப்பட்டவள், பூஜை செய்யப்பட்டவள். ஏன் அதுக்கு அவரோட வைஃபுக்கு மட்டும் அவ்வளோ ஒரு பெரிய இது மகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, மனுலேருந்து ஆரம்பிச்சு 12 பேரை அம்பாள் உபாசகர்கள்னு சொல்லியிருக்கு. அந்த 12 பேரில் ஒருவளாக லோபமுத்ரார்ச்சிதா இருக்கா, லோபமுத்ரா இருக்கா. மிகப்பெரிய அம்பாள் உபாசகர் அகஸ்தியர், அவருடைய மனைவியாக அம்பாள் உபாசனையில் ஈடுபட்டவள். அந்த அம்பாள் தான் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சா இல்லையா, அவள் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவள். லோபமுத்ரார்ச்சிதா, லோபாமுத்ரார்ச்சிதா, லோபமுத்திரையால் அர்ச்சிக்கப்பட்ட அம்பாளானவள் லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலா, இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டித்தாள். எப்படி இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டிச்சா அப்படின்னா எப்படின்னா லீலா கிளிப்த, விளையாட்டா சிருஷ்டிச்சாலும். இந்த பிரம்மாண்டங்களை எல்லாம் ரொம்ப விளையாட்டா, அப்படி ஜஸ்ட் லைக் தட், அப்படியே விளையாட்டா போற போக்குல விளையாடிண்டே சிருஷ்டிச்சுட்டா, அனாயாசமாக சிருஷ்டித்தாள் அப்படின்னு அந்த நாமாக்கு அர்த்தம். அதிருஷ்யா அப்படின்னா, அதிருஷ்யா அப்படின்னு பார்த்தோம்னா எந்தவித உவமையுமே காட்ட முடியாது அவளுக்கு, அன்கம்பேரபிள், எதோடையும் அவளை கம்பேரே பண்ண முடியாது. ஆச்சாரியாள் சௌந்தர்யலகரியில பாடுவாராம், அவளோட உதட்டுக்கு அந்த ரெட் உதடு அவ்வளவு செகப்பா இருக்குமா, செகப்பா இருக்கக்கூடிய அந்த உதட்டுக்கு எதை கம்பேர் பண்ணலாம்னு யோசிப்பாராம். இவ்வளவு செகப்பா இருக்கே, எதை செக்கச்சவேல் இருக்குன்னு எப்படி எழுதுறது, அத என்ன வார்த்தையில் போடுறது அப்படின்னு அது பார்த்தா, எல்லாரும் ஜெனரலா சொல்லும் பொழுது எதை ஓமையா சொல்வார்னா கோவை பழத்தை ஓமையாக சொல்வார்கள்.
அப்ப இந்த அப்ப இல்லைன்னா பவழம் மாதிரி சிவந்த உதடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. ஆனா ஆச்சாரியார் பவழக்கொடியிலேருந்து தோன்றின பவழமோ அப்படின்னு யோசிக்கிறாராம். அப்படின்னு சொல்லலாமோ அப்படின்னு அவகிட்டயே கேட்கிறாராம். அப்படின்னு உங்ககிட்ட சொல்லலாமா அம்மாத்த, ஏன் பவளக்கொடி அப்படின்னு யோசிக்கிறாருன்னு பார்த்தா, இப்படி ரோடோரத்துல நம்ம போயிட்டே இருக்கும்போது பார்த்தா பச்சையா ஒரு கொடி போயிட்டு இருக்கோம். பச்சையா கொடி போயிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு எங்கெங்கயோ வேலியில தண்ணி இருக்கிற இடத்துல எங்கேயோ வளர்ந்துட்டு இருக்கும். ஆனா அந்த இதுல பார்த்தோம்னா காய் பச்சையா காய்ச்சி கொஞ்சம் பழுத்த உடனே சிகப்பாயிடும். பச்சை கொடியில சிகப்பு பழம் அப்படின்னு அதை பார்த்து ரசிச்சாராம். பச்சை கொடியிலேயே சிகப்பு பழம் இவ்வளவு அழகா இருக்கே, அப்ப கொடியே சிகப்பா இருந்தா இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும்னு யோசிச்சாராம். அப்படி யோசிக்கும் போது அந்த கொடிக்கு பவழக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவளக்கொடின்னு ஒரு நாடகமே ஒண்ணு வந்தது அந்த காலத்துல. அந்த மாதிரி பவளக்கொடி, அந்த மாதிரி பவளக்கொடியா இருந்தா பவழக்கொடியில் பழுத்த பவழம் அப்படின்னு சொல்லலாமோ? அப்ப அதுதான் அதுக்கு சரியா இருக்குமோ? நன்னா இருக்குப்போ. இந்த பவழக்கொடின்னே ஒண்ணு இல்ல. உடனே அடுத்தது திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு. பவழக்கொடின்னே ஒண்ணு இல்லையே, இன்னைக்கு பவழக்கொடி தோன்றி என்னைக்கு அந்த பவழக்கொடியில காய் காய்ச்சி என்னைக்கு அது பழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இது சரி வராது அப்படின்னு கோவை பழத்தை அப்பதான் உதாரணமாக எடுத்துக்கிறார். இந்த கோவை பழத்துக்கு பிம்பம் அப்படின்னு ஒரு பேர். ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, சிகப்பாக இருக்கு அப்படிங்கிறதுனால இல்ல, அம்பாளினுடைய அதரம் போன்ற சிகப்பை அது பிரதிபலிக்கிறது, பிரதிபிம்பமாக இருக்கு அப்படின்னு அதனால அந்த பேர் வந்தது. ஆனா அந்த பிம்பத்தையும் கூட உபமானமாக காட்டலாமா அப்படின்னு பார்த்தா என்னால முடியலையே அம்மா, அதை விட அது டல்லா தானே இருக்கு, அதுல அவ்வளோ சிகப்பை என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்படி அதாவது கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இப்ப இப்படியெல்லாம் இவர் உடனே கோபப்படம் நினைச்சுதான், அடடா இந்த ஆச்சாரியார் பாரு எப்படியெல்லாம் நம்மளோட அம்பாளியினுடைய உதட்டோட நம்மள ஒப்பிட்டு பாக்குறார் அப்படின்னு அடுத்தது இந்த கோபப்பழம் அதை நினைக்க ஆரம்பிச்சது. உடனே அடடா, அப்போ அது யோசிச்சுதான் இப்போ யோசிச்சு தனக்கு ஈக்குவலா தன்னுடைய கலருக்கும் அம்பாளினுடைய உதடுக்கும் ஈக்குவலா இருக்குமான்னு பார்த்தா இல்லன்னு உடனே அதுக்கு வெக்கம் வந்துட்டான். வெக்கம் வந்த உடனே, வெக்கம் வர்றதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணித்தான், இல்ல நம்ம அம்பாளினுடைய உதட்ட போல ஈக்குவலா வரணுங்கிறதுக்காக அது எம்பி குதிச்சுதான். எம்பி குதிக்கும் பொழுது நம்மளே திங்க் பண்ணி பாருங்க, நாம குதிச்சு பாருங்களேன், நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் எல்லாம் ஏறி கிடுகிடு நம்ம முகம் செவந்து போகும். அந்த மாதிரி அது எம்பி குதிக்க பார்த்து குதிச்ச உடனே அது இன்னும் கொஞ்சம் கலர் கூடித்தான். 2 தடவை எம்பி குதிச்ச உடனே 2 தடவை அதனுடைய கலர் கூடித்து. ஆனாலும் பார்த்துதான் திரும்பி அப்பையும் அந்த உதட்டினுடைய கலருக்கு அதால ஈக்குவல் ஆக முடியலன்னு உடனே அதுக்கு வெக்கம் வந்துதான். வெக்கம் வந்தால் பெண்ணினுடைய முகம் நாணத்தில் சிவக்கும் அப்படின்னு சொல்றமா, அப்ப இன்னும் கொஞ்சம் சிவந்துதான் அந்த கோவைப்படும். அப்படியும் அது பார்த்துதான், ஆனாலும் அது அந்த கலருக்கு வர முடியவில்லை அப்படின்னு சொல்லி வேணா சொல்லிக்கலாமே தவிர கோபப்பழம் மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆனா அப்படியெல்லாம் இல்லையேம்மா, அதுக்கெல்லாம் மேல இருக்கே, எதோடையுமே ஒப்புவமை சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி, எதற்குமே நிகர் இல்லாதவள் லலிதாம்பிகை, ஒப்புவமை கூற முடியாதவள், அதிருஷ்யா அப்படின்னு சொல்லி கடைசியில முடிவு பண்ணிடுறார் ஆச்சாரியாள் அப்படின்னு சொல்லி. இதற்கு எதுக்குமே ஒப்பிட முடியாதவள் அப்படிங்கறதுக்காக இவ்வளவெல்லாம் அவர் திங்க் பண்ணாருன்னு காட்டுறா இந்த இடத்தில். திருஷ்யரகிதா, எப்ப எந்த ஓமானமே பொருளை தாண்டிய எது சரி உதட்டுக்கே இப்படின்னா மீதி மூக்கு கண்ணு காது கை காலுன்னு எதோட கம்பேர் பண்றது? எதையுமே கம்பேர் பண்ண முடியல. எல்லாவற்றையும் விட தாண்டி உயர்ந்து இருக்கிறாள். விஞ்ஞாத்ரி, ஞான விக்கிரகாவாக அவள் இருக்கிறாள். விஞ்ஞாத்ரி. ஏன் ஞான விக்கிரகா அப்படின்னா, விஞ்ஞானம் அப்படின்னு நம்ம எல்லாம் படிக்கும் பொழுது, நாமெல்லாம் சின்னவாளா இருக்கும் பொழுது விஞ்ஞானம்னு ஒரு சப்ஜெக்ட் படிச்சோம், எல்லாருக்குமே தெரியும். விஞ்ஞானம்னா விசேஷமான அறிவு அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் அப்பெல்லாம் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்கு விஞ்ஞானம், தமிழ் மீடியத்துல படிச்ச வாழ்க்கெல்லாம் இதை தெரிஞ்சிருக்கும். அறிவியல் விஞ்ஞானம் அப்படின்ற பேர்லதான் அந்த புக்கே இருக்கும், நமக்கு சயின்ஸ் புக்கு அப்படின்னு பேரு. ஏன்னா சாதாரணமா தெரிஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த கூட என்ன பண்ணிருப்போம், அப்ப பௌதிகம், ரசாயனம், உயிரியல் அப்படின்னு தமிழ் படுத்தி பாத்தீங்கன்னா தெரியும். இததான் நம்ம என்ன பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு இப்ப எல்லாம் படிக்கிறோம். அப்ப நம்ம படிக்கும் பொழுதெல்லாம் எல்லாரும் தமிழ் மீடியத்துல இப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். ஏன், அந்த விஞ்ஞானம்ங்கிறத சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்மளால புரிஞ்சிக்க முடியாது, அது விசேஷமான அறிவு அதுல இருக்கு, அதுல பௌதிகம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு அதை தனித்தனியா பிரிச்சு ஒண்ணுத்துலயும் எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தி
இவ்வளவு விசேஷமான அறிவு அதற்குள்ள இருக்குங்கிறது, அந்த அறிவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது அதற்கு விஞ்ஞானம் என்ற பெயருக்கு தெளிவான அறிவு, விசேஷமான அறிவுங்கிற பெயர் அதனால் அழைக்கப்படுகிறது. விஞ்ஞானம்ங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஞான விஞ்ஞான யோகம்னுட்டு இதுல இருக்கு, பகவத்கீதால ஒரு சாப்டரே இருக்கு. அதுக்கு வேற, அந்த டைம்ல படிக்கும்பொழுது வேற அர்த்தம். ஒரு பொருளுக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். இந்த இடத்தில் கொடுக்கிறது விசேஷமான அறிவு. அப்படிப்பட்ட அறிவுக்கெல்லாம், விசேஷமான அறிவுக்கெல்லாம் அதிபதியானவள் லலிதாம்பிகை. விஞ்ஞாத்ரி அப்படிங்கிற நாமா அந்த இடத்திற்கு வருகிறது, பொருந்துகிறது அப்படின்னு கொடுக்கிறார் பாஸ்கரராயர். வேத்யவர்ஜிதா, என்னதான் அறிவின் ஒரு தெளிவான அறிவு, உயர்ந்த அறிவு, விசேஷமான அறிவு, என்னதான் அறிவின் உருவாக திகழ்ந்தாலும் இந்த அறிவுக்கெல்லாமும் அப்பாற்பட்டு இருப்பவள் அவள். அப்ப வேதமே அறிவுதான். அப்ப அந்த வேதம் என்கிறது அப்படிங்கிறதுல இருந்து வந்ததுதான், வேதம் என்பதே அறிவுங்கிறதுல இருந்து வந்ததுதான். இந்த வேதமே அறிவுங்கிறதுல இருந்து வந்ததுதான். அதற்கும் அப்பா வேத்ய வர்ஜிதா, அதற்கும் அப்பாற்பட்டவள். யோகினி, யோகமாக, யோகஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். யோகதா, யோகத்தை தரக்கூடியவள். யோக்யா, யோக்கியத்திற்கு தகுதியானவள். என்ன யோக்கியதை இருக்கு உனக்கு கேட்பா இல்லையா? அந்த யோக்கியத்திற்கெல்லாம் உனக்கு என்ன யோக்கியதை இருக்கிறதோ, உனக்கு என்ன மாதிரியான யோக்கியமெல்லாம் உனக்கு தேவையோ அத்தனையையும் கொடுக்கக்கூடியவள், யோக்யாவாகவே திகழ்பவள். யோகானந்தா, யோக ஆனந்தம், யோக ஆனந்தத்தின், யோகத்தினால் அடையக்கூடிய ஆனந்தத்தின் ஸ்வரூபிணி. யுகந்தரா, யுகம் என்றால் இரட்டை, இரட்டையாக இருக்கிறது, யுகலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியார் பாடியிருக்காரு. இத்தையே இரட்டை யுகம் அப்படின்னு 4 யுகங்களையும் சொல்றோம், 4, அதுவும் யுகம் அப்படின்னு தான் சொல்றோம். 4ஆக இருப்பது சத்துர் யுகம் அப்படின்னு நாம சொல்றோம். 4 யுகங்கள் என்ன பண்றதுன்னா திரும்ப 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 ரொட்டேஷன்ல வந்துட்டே இருக்கு. அதை சிருஷ்டிப்பவளாகவும், அந்த யுகத்தையே யார்? இவதான் சிருஷ்டிக்கிறா. ஒரு தடவையும் பிரளயம் வந்து ஒரு யுகமா போய் அடுத்த யுகம்லாம் வரும் பொழுது அதை, அந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குபவளாக இவள் இருக்கிறாள். அம்பிகையாக இருக்கிறதால யுகங்களை எல்லாம் தாண்டி அப்ப அவ இருக்கா அப்படிங்கிற அர்த்தம் தானே. அதனால யுகாந்தரா. இப்ப இன்னொரு யுகத்துக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சு கண்ணால பார்த்திருப்போம். ஆனா இதுக்கு இந்த வார்த்தை தான் நமக்கு தெரியாது. மாட்டு வண்டியில எல்லாம் நொகத்தடின்னு ஒண்ணு இருக்கும். அந்த நொகத்தடிக்கு யுகம்னு பேராம். ஏன் அதுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் அப்படின்னா, இந்த மாட்டுல அது கழுத்துல இது பண்ணி விட்டுருவா இல்லையா, மாட்டினால் தாங்கப்படுவதால் அந்த பெயர். மாடு தான் கழுத்துல நுகத்தடியை தாங்கி நடந்தாதான் வண்டி ஓடும். அதே மாதிரி அம்பாள் இந்த ஜகத்தை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறாள். அவள் இந்த ஜகத்தை தாங்கி கொண்டு இந்த ஜகத்தை வழி நடத்துகிறாள். அப்படிங்கிறதுனால அவளுக்கு யுகந்தரா அப்படின்னு சொல்லிட்டு பேர். இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியாசக்தி, ஸ்வரூபிணி ஒரே நாம. அது இச்சாசக்தி பெருசா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இப்போ இந்த லலிதாம்பிகை யாருக்கம்னவள் எல்லா சக்தி ஸ்வரூபமாகவும் இங்க இருக்கா அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுதான் இந்த நாமா. இப்போ ஒரு ஏதோ ஒரு வேலை நம்ம செய்யறோம், அந்த வேலை நடக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? முதல்ல நடக்கிறது இச்சாசக்தியும் வேணும், கிரியாசக்தியும் வேணும், ஞான சக்தியும் வேணும். இப்போ ஒரு காரியத்தை செய்யணும்னா மனசு இச்சைப்படணும், ஆசைப்படணும். மனசு அந்த காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல ஆசைதான், விதைதான், அதுதான் முதல். அப்படி ஆசை வந்த உடனே அது தெரியணும்னா அதுக்கு செய்யறதுக்கு என்ன நோக்கம், அதோட இறுதி இலக்கு என்ன அப்படின்னும் நமக்கு தெரியணும். இது தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஞானம் இருக்கணும். நமக்கு தெரியறதுக்கு ஞான சக்தி வேணும். ஒன்ன செய்யணுங்கிற ஆசை வர்றது இச்சாசக்தி. அதோட இலக்கு எங்க போய் அதை முடிக்கணும், எந்த இடத்துல முடிக்கணும், அதை எப்படி முடிக்கணும்னு எல்லாம் பண்றதுக்கு ஞானம் வேணும். அதுக்கு ஞான சக்தி. இப்ப இங்கே இருந்து அங்க போகணும் அப்படிங்கிறது இச்சை. இங்க இருந்து நம்ம அங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறது இச்சை. அந்த அங்கேங்கிறது எங்க இருக்கு அப்படிங்கறதை தெரிந்து கொள்வது ஞானம். இப்ப இச்சை இச்சாசக்தி வந்துடுது, ஞான சக்தி வந்துடுது, அப்புறம் கிரியாசக்தி வேணும் இல்லையா? அப்ப அந்த இங்க இருந்து இது இடம், இங்க இருந்து அங்க போகணும்னு நினைச்சது இச்சை. அந்த இடத்துக்கு போகணுமே, எப்படி போறது என்ன அந்த அப்படின்னு அறிய வைக்கிற அறிவு ஞானம். சரி, இப்ப அடுத்தது தெரிஞ்சுட்ட எல்லாம் பண்ணிட்ட, ஆனா செய்ய வேண்டாமா நீ? அந்த செய்யணுமோ இல்லையோ அந்த இயக்கம், அதுதான் செயலை செய்ய வைப்பதுதான் கிரியாசக்தி. இந்த 3 விதமாகவும் லலிதாம்பிகை இருக்கிறாள். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, ஸ்வரூபிணி, சர்வாதாரா.
சர்வ ஆதாரா, எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவள். சுப்ரதிஷ்டா, அண்ட சராசரங்கள்ல இருக்கிற பல விதமான வடிவங்கள், எல்லா வடிவங்களிலும் அவள் தோன்றுகிறாள் லலிதாம்பிகை. லலிதாம்பிகைங்கிறவள் ஒரே வடிவமா இருக்காளான்னா இல்ல, ஒவ்வொரு இடத்துல ஒரு ஒரு விதமான வடிவத்தோடு அவள் இருக்கிறாள். அங்கங்க ஒவ்வொரு இடத்திலையும் இவ இங்க இப்படி காமாட்சியா பிரதிஷ்ட பண்றா, பிரத்யங்கராவா பிரதிஷ்ட பண்றா, மீனாட்சியா பிரதிஷ்ட பண்றா, ராஜராஜேஸ்வரியா பிரதிஷ்ட பண்றா. பண்றான்னா யாரு? நம்ம பிரதிஷ்ட பண்றோம்ல, அவள் பிரதிஷ்டை ஆகிறாள். நீ நினைச்சு விடுறதுனால எது ஒண்ணும் நடக்காது. நீ உன்னுடைய நினைப்பு உனக்குள்ள உண்டாக்குறதும் அவளே, உன்னை இதெல்லாம் பண்ணணும் செயல்படுத்துபவனும் அவளே, பிரதிஷ்டைன்னு பண்ணும் பொழுது பிரதிஷ்டையாகி அமர்பவளும் அவளே. அதுதான் சுப்பிரதிஷ்டா அப்படின்னு. நாம் பண்றோம்ன்றது எதுவும் கிடையாது, தானே பிரதிஷ்டையாகிறாள் அப்படிங்கிற அர்த்தத்தை சுப்பிரதிஷ்டா அப்படிங்கிற நாமம் ரொம்ப அழகா கொடுத்திருக்கு. சுப்பிரதிஷ்டா சதசத்ரூபதாரிணி, சத்து அசத்து ரூபதாரிணின்னு பிரிக்கணும். சதசத்து அப்படிங்கறத சத்து அசத்து அப்படின்னு அர்த்தம். சத் அப்படின்னு பிரிக்கணும். சத்தாகவும் அசத்தாகவும் இருக்கக்கூடியவள். சத்துன்னா என்ன? அது ஓரளவுக்கு எல்லாருக்கும் சத்துன்னா என்னன்னு புரிஞ்சிடும். நல்ல, உயர்ந்த, சிறந்த அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாமா? அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுக்கலாம். அசத்துன்னா அதுக்கு ஆப்போசிட். சத்து அப்படின்னா உயர்ந்த, சிறந்த அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அப்ப அசத்துங்கிறது அதுக்கு ஆப்போசிட். இப்ப சாதாரணமா பார்த்தா சத்து அசத்து அப்படின்னு ஒரு விதமா பார்க்கலாம். நல்லது, நல்லது அல்லாதது அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இப்ப எல்லாத்திலையும் சத்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னும், எல்லாத்தையும் கடந்து அசத்தாக இருக்கிறதும் அவளே. சத்தாகவும் அவதான் இருக்கா, அசத்தாகவும் அவள் தான் இருக்கா. சரி, அப்படின்னா எப்படி நீ கொண்டு போவ அப்படின்னா, கடந்து எல்லாவற்றையும் கடந்து அசத்தாக இருப்பது அவள். அப்போ அததான், அந்த வார்த்தையை தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றோம். கடவுள், கட பிளஸ் உள், கடந்து அதற்குள் செல்லுதல் அப்படின்னு பொருள் கொண்டோமானால், கடந்தது எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றிற்கும் உள்ளேயும் இருப்பது, அததான் நம்ம கடவுள்ன்ற வார்த்தையால நம்ம சொல்றோம். சத்தாகவும் அசத்தாகவும் இருக்கக்கூடிய ரூபதாரிணி, இருக்கக்கூடியவள் அப்படிங்கிற நாமம் இதற்கு. இந்த நாமத்திற்கு வேறு விதமாகவும் பலவிதமாக பொருள் கொள்கிறார்கள். இதனா அண்ட பிரம்மாண்டத்தில் சத்தியம் எது? பரம்பொருள் மட்டும்தான் சத்தியம். இறுதியா ஞானம், உண்மை, சத்தியம் ஒன்றே ஒன்றுதான், அது பரம்பொருள் மட்டும்தான். அதைத்தான் சத்துன்னு சொல்றோம். அதனால் சச்சிதானந்தம் என்கிற சொல் அனுபவம் ஏற்பட்டது. சத்தை சித்து உணர், சத்து சித்து ஆனந்தம், இது எத்தனையோ தடவை நான் உங்களுக்கு பிரிச்சு சொல்லியிருக்கேன். இந்த சத்து என்பதை, இப்ப சத்துனா என்னங்கிறது நமக்கு உயர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். உயர்வர அளவுக்கு நமக்கு புரியும். உயர்ந்த, சிறந்த அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அப்படிப்பட்ட சத்துங்கிறதை சித்து உணரும் பொழுது, சித்துன்னா என்ன? நம்மளுடைய அறிவு புத்தி இருக்கு இல்லையா, இது உணரும் பொழுது, உணர்ந்து விட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கிறது? ஆனந்தம் கிடைக்கிறது. அப்போ சத்து என்பதை சித்து உணரும் பொழுது ஆனந்தம் கிடைக்கிறது. சச்சிதானந்தம் அப்படிங்கிற வார்த்தை, அதுதான் சச்சிதானந்தம். அப்ப இந்த ஜகத் ரூபமாகவும் அவள் இருக்கிறாள், பார்க்கக்கூடிய எல்லா பொருளையும் அவள் இருக்கிறாள். அவளே சத்து அசத்து ரூபதாரிணி அப்படிங்கிற அந்த நாமாக்கு அவ்வளவு அற்புதமான விளக்கம். சதசத்ரூபதாரிணி அப்படின்னு நம்ம சேர்த்து படிக்கணும். அதை பிரிச்சு படிக்கும் பொழுது இந்த மாதிரி அஷ்டமூர்த்தி, அஷ்டமூர்த்தங்களாக, அஷ்டமூர்த்தினா அஷ்டமூர்த்தங்களாக உருவகப்படுத்துபையாக. அப்படி எப்படி அஷ்டமூர்த்தம்னா என்னென்ன நாமால அவ இருக்கா அப்படின்னு பார்த்தா, லக்ஷ்மி, மேதா, தரா, புஷ்டி, கௌரி, துஷ்டி, பிரபா, திருதி. ஒரு நமஸ்காரம் பண்ணும் போது கூட இப்படி ஒண்ணு ஒன்னா சொல்லி சொல்லி நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம் எல்லாத்துக்கும். அந்த 8 வடிவங்கள் அந்த மாதிரி இருப்பா, அத அஷ்ட அப்படின்னு சொல்றோம். அது ஒரு அஷ்ட ஆயிடுறதா, 8 ஆயிடுறதா. இன்னொரு அஷ்டக்கு இன்னொரு எது கொடுக்கிறார்? பஞ்சபூதங்கள் 5, சூரியன் சந்திரன் 6, 7, ஜீவாத்மா 8. அது ஒரு அஷ்ட 8 என்றும். இன்னொரு 8 வகை பெண்கள்ல 8 வகை குலப்பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறார்கள்னு பொருள் கொள்ளலாம். இததான் எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, பிராமி முதல் அஷ்டமாதர்கள், வசினியில அஷ்டவாக் தேவதைகள். இது எழுதி கொடுத்தாலே இந்த ஸ்லோகத்தை, இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நமக்கு கொடுத்தா இல்லையா, வசினி தேவதைகள் அவ 8 பேர், அவளும் 8 பேர்னு சொல்லி
இந்த அஷ்ட அப்படிங்கிற அஷ்ட மூர்த்தங்களாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கறது ரொம்ப அற்புதமான விளக்கம். லக்ஷ்மி, மேதாதரா, புஷ்டி, கௌரி, துஷ்டி, பிரபா, திருத்தின்னு 8 வடிவங்கள், பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், ஜீவாத்மா, 8 வகை குலப்பெண்கள், பிராமி முதல் அஷ்டமாதாக்கள், வசினி முதலான 8 வாக்தேவதைகள்னு அஷ்டமூர்த்தி அப்படிங்கிற நாமத்திற்கு விளக்கம். அஜாஜேத்ரா, அஷ்டமூர்த்தி அஜாஜேத்ரா, ஜேத்ரி. அப்பதான் அஜான்னா என்ன அர்த்தம்? அஜாத சத்ருன்னு நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அஜாத சத்ருன்னு ஒரு ராஜா இருந்தான் அப்படின்லாம் நம்ம பார்த்திருப்போம். இப்ப அஜாத அப்படின்னா தப்பானது அப்படின்னு அர்த்தம். அஜாத அப்படின்னா தப்பானது, தீங்கானது, வேண்டாதது, அதர்மம், இப்படி வச்சுக்கலாம். அதர்மம் அப்படின்னா ஈஸியா எல்லாருக்கும் புரியும். அப்படி இருக்கக்கூடிய அஜாஜேத்ரி அப்படின்னா அதை இவற்றையெல்லாம் வெற்றி கொண்டவள், ஜெயம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அப்போ தவறானவை அதர்மத்தை வெற்றி கொண்டு தர்மத்தை நிலைநாட்டியவள் லலிதாம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இந்த நாமாவிற்கு அர்த்தம் அஞ்ஞானத்தை அவள் ஜெயித்தவள் என்பதுடன் தனது பக்தர்களுக்குமே அஞ்ஞானம் இல்லாமல் செய்யக்கூடியவள் அப்படின்னு அந்த நாமாக்கு பதில் சொல்றது, அர்த்தம் கொடுக்கிறது. அடுத்தது லோக யாத்ரா விதாயினி. லோக யாத்ரா, இந்த லோகங்களின் யாத்திரையை, இந்த லோகத்துல யாத்திரைகள்லாம் நடத்தக்கூடியவளே அவள். இப்ப லோக யாத்திரை, இந்த லோகத்துக்கு யாத்திரை நடத்துறாளா? லோகத்தை உண்டு பண்ணினா இதெல்லாம் சரி, ஏத்துக்க கூடியதா இருக்கு. அப்படி அது எப்படி யாத்திரை பண்ணுவா? அவ என்ன தேர்ல எழுந்து போனாளா என்ன? சக்கரராஜரதாரோடா, கேய சக்கரதாரோடான்னு வந்ததே முதல்ல. அந்த மாதிரி அது எதுக்கு? அவ போர் பண்றதுக்கு தான் போனா. அதுல இவ எந்த யாத்திரையை போனா? யாத்திரையை நடத்தினாங்கிறாளேன்னு பார்த்தால் நன்றாக ஆழ்ந்து பார்த்தோம்னா ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்கள் இதுல நமக்கு கிடைக்கிறது. சூரியன் போற திசையில போயிட்டே இருக்கு, அது யாத்திரை தானே பண்றது. அந்த யாத்திரையை யார் நடத்துறா? அது நடத்துறதுக்கு முதல்ல அது அந்த வழியில போகணும்னு சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னா அதை அவள். அதே மாதிரி சந்திரன் அது போக வேண்டிய திசையில் போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் விடுங்க, இந்த நவகிரக கோள்கள்லாம் இருக்கு வானத்துல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பார்த்திருக்கோம். அதுல இந்த நவகிரகங்கள் இருக்கு. இதுல பெயர்ச்சி ஆறுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். பஞ்சாங்கத்துல போட்டிருக்கா, நம்ம தெரிஞ்சுட்டு போறோம். ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி பாக்குறோமா? சரி, ரைட்டு. குரு பெயர்ச்சி வருடத்திற்கு ஒரு முறை நிகழ்கிறது. ராகு கேது பெயர்ச்சியும் அந்த மாதிரி. ஆனால் சனி பெயர்ச்சி மட்டும் 2.5 வருடத்திற்கு ஒரு முறைதான் நிகழும். அப்போ இதையெல்லாம் தீர்மானிக்கிறது யாரு? நம்மளா? இந்த கணக்கெல்லாம் போட்டு பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கா யாரோ ஒருத்தர் அதுக்காக ஒரு சபா மண்டபத்துல கூடி அதுக்காக ஒரு ரூம் போட்டு பேசி எல்லாத்தையும் கணக்கு எழுதி எல்லாத்தையும் பண்ணாளா? இதெல்லாம் யார் நியமித்தார்கள்? இந்த லோக யாத்திரையை. இது லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன பொருட்களும் அந்த கோள்களுக்கு, அந்த சூரிய சந்திரர்களுக்கு, அந்த நவகிரகங்களுக்கு, அந்த சனியாகட்டும், ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், குருவாகட்டும், சுக்கிரனாகட்டும், யார் பெயர்ந்தாலும் எவ்வளவு நாள் எந்த இடத்தில் எவ்வளவு நாள் இருக்கணும்? நீ யாத்திரை போய், நான் போய் என் பொண்ணாத்துல 10 நாள் இருந்துட்டு வரேன், நான் போய் என் பிள்ளையோட இருந்துட்டு வரேன், அப்பா இல்லப்பா நான் கொஞ்ச நாள் இங்க தனியா இந்த இடத்துல இருக்கணும் போது, இப்படி எல்லாம் நம்ம பேசுறோமே. இந்த யாத்திரைகளை எல்லாம் நாம தீர்மானிக்கிறோம், நாம போனோம்னு நினைக்கிறோம்ன்ற மாதிரி ஒரு கிரகங்களும் எப்படி யாத்திரை செய்ய வேண்டும், எந்தெந்த வீட்டில் எவ்வளவு நாள் இருக்க வேண்டும், எப்படி அது யாத்திரை செல்ல வேண்டும், எங்க கிளம்பி எங்க நிக்கணும், எப்ப போகணும், எப்ப வரணும், ராத்திரி எது பகல் எது, இத்தனையையும் தீர்மானிப்பவள் ரோக யாத்ரா விதாயினி. அற்புதமான துல்லியமா கணக்கு தரக்கூடியவள். லோக யாத்திரைங்கிறது பிரளயம் பண்றா, ரட்சணம் பண்ற. பிரளயம் வருது, பிரளயத்துக்கும் அவள் தான், அதுவும் ஒரு யாத்திரை. அந்த பிரளயத்தப்ப நம்ம எல்லாரையும் அடக்கிக்கிறது, அவளுக்குள்ள ரட்சணம், பாதுகாத்தல். அதற்கப்புறம் திரும்ப பிரபஞ்சத்தை உண்டாக்குறா. இது எல்லாமே அங்க பிரபஞ்சத்தை ஆரம்பிப்பதிலிருந்து பிரளயம் அந்த பிரபஞ்சம் இதை பண்ணி அந்த யுகம் முடிந்த அடுத்த யுகத்திற்கான முயற்சி வருது. இத்தனையையும் செய்யக்கூடிய லோக யாத்திரா விதாயினி. அற்புதமான ஒரு நாமம். இத ஒன்ன படிச்சு இத ஒன்ன மனசுல ஏத்துண்டு புரிஞ்சுக்கிறவா கடவுள் இல்லைங்கிறத சொல்லவே முடியாது. யாராவது சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு தான் ஒரு முறைதான் சுத்தி வரார், மீதி எல்லாம் மட்டும் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வருதே, அந்த சனீஸ்வரனும் 1 வருஷத்துக்கு தான் வரணும் அப்படின்னு யாரையாவது மாத்தி வைக்க சொல்லுங்க, முடியவே முடியாது. அதுக்குரியது. அப்ப யார் அதை நிர்ணயிக்கிறான்னா இவள் தான் அப்படிங்கறத ரொம்ப அற்புதமானது. இதை படிச்சுட்டே இருக்கலாம் உங்களுக்கு. ஏகாக்கினி, அப்ப பரமாத்மாவோட ஏக்கமாக இருப்பவள். அப்ப ஐக்கியப்பட்டு
இருப்பவள், இருக்கக்கூடியவள் லலிதாம்பிகை. அப்ப ரெண்டாவதா இன்னொன்னு இல்ல அப்படிங்கிறவள் அத்வைத பரமான. துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ஒண்ணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பூமரூபா, பூமரூபானா பரமாத்ம ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவள். நிர்த்வைதா, ஏற்கனவே இதான் சொல்லிட்டே இருக்கோம். துவைத்தம்னா ரெண்டாக இல்லாமல், நிர்த்வைதா, துவைத்தானா ரெண்டு, நிர்த்வைத்தானா ரெண்டாக இல்லாமல் ஒன்றாக இருப்பவள். அப்ப இப்பதானே இதை சொன்ன, திருப்பி என்ன பூமாவாகன்னு சொல்லும் பொழுது பரமாத்மா ரூபம்னு சொல்லிட்டேன். அப்ப பரமாத்மாவிலேருந்து இவள் வேறுபட்டவள் இல்லைங்கிறது தெரியறதுங்கிறத நிர்த்வைதா. அப்ப இவளே பரமாத்மா அப்படிங்கிற அர்த்தத்தையும் கொடுக்கிறது. சிவனை பரம்பொருள்னு சொல்றோம். அந்த சிவனின் சக்தியாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவாக இருக்கக்கூடியவள், சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள், நிர்த்வைத வர்ஜிதா. அப்ப இரண்டாக பரமாத்மாவில் துவைத வர்ஜிதா, துவைதம்னா ரெண்டு, ரெண்டாக பரமாத்மாவிலிருந்து வேறா பிரிஞ்சு பிரிஞ்சு வரா மாதிரியான தன்மை எல்லாம் இல்லாதவள். இவதான் ஐக்கிய ஸ்வரூபமா பரமாத்ம ஸ்வரூபமா இருக்காளே, எப்படி பிரிஞ்சு வருவோம்? பிரிஞ்சு வராத தன்மையானவள். அதனால துவைதவர்ஜிதாங்கிற நாமம். அன்னதா, அன்னம் தரக்கூடியவள், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் அன்னபூர்ணியாக இருக்கக்கூடியவள். வசுதா, தனம், வசுதான தனத்தை தரக்கூடியவள். அபிராமி பட்டர் சொன்னாரோ இல்லையோ, தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு ஆரம்பிச்சாரு இல்ல. யார் அவள் அப்படின்னா தெய்வ வடிவு தருங்கிறார். தெய்வ வடிவத்தில் உள்ளவள் தான் தனத்தையும் தருகிறாள், கல்வியையும் தருகிறாள். அம்பாளை வணங்கியா என்னென்ன கிடைக்கும்? தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும்னு சொல்லிண்டே வந்த அபிராமி பட்டர் அதோட நிறுத்தினாரா அப்படின்னா அழகான ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு நாளும் தளர்வே ஏற்படாதே. அவளை பத்தி நினைச்சுண்டேரு, அவகிட்ட ஐக்கியமாயிடு. கொஞ்சம் கூட அம்பாள் உபாசகர்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டா ஒரு நாளும் தளர்ச்சியோ களைப்போ இல்லாது அன்னன்னைக்கு அவரவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் செய்யக்கூடிய தன்மை அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளும் தளர்வு அறியாத மனம். அதுதான் மூலையில போய் உட்கார்ந்து ஐயோ நம்ம எப்படி பண்ணுவோமோ என்ன பண்ணுவோம், அந்த யோசனையே வரவே வராது. அதுதான் சாக்த வழிபாடு, சாமீபியம், அம்பாள் கிட்டேயே போகக்கூடிய ஒரு நிலை. ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் படைத்திருத்தல், அதுதான் செல்வம், அதுதான் வசுதா தனம், அதுதான் தளர்வு அறியாத மனம் இருந்தாலே போரும், அதுதான் உனக்கு செல்வம்னு அபிராமி பட்டர் எப்படி பாடினாரோ அத மிக உயர்ந்த ஒரு அர்த்தமாக இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. விருத்தா, விருத்தான்னா சாதாரண டைரக்ட் மீனிங் என்னன்னா வயசானவா. அம்பாளுக்கு வயசானவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோமா அப்படின்னா ரொம்ப வயதானவள் அம்பாள், இத்தனை நேரம் இவ்வளவு நாடி அவள் எவ்வளமானவள், அவள் இப்படி இளமையோட இருக்கவள்னா சொல்லிட்டு திடீரென்று விருத்தா அப்படின்னு சொன்னோம்னா இதற்கு என்ன பொருள்? சரி, அம்பாள் என்னைக்கு பிறந்தா? அம்பாள் எப்ப பிறந்தான்னு யாருக்காவது தெரியுமான்னா தெரியாது. இந்த ஜெகத்தையே அவதான தோற்றுவிச்சா அப்ப இந்த ஜெகத்துக்கு முன்னாடியே இருந்தா, அதனால விருத்தாவா? அது தோன்றுவதற்கு முன்னாடியிலிருந்தே இருந்தாளே. முன்னை பழம்பொருட்டு முன்னை பழம்பொருளே அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறது. அதனால அதுக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் இருந்தாள் அப்படின்னாலும் எப்பொழுதும் இளமையோட தான் அவ இருந்தா. அபிராமி பட்டர் ரொம்ப அழகா இதை பாடியிருப்பார். மூவா முகுந்தற்கு இளையவளே. மூவா முகுந்தற்கு, முகுந்தன் யாரு? விஷ்ணு. மூவா முகுந்தன் அப்படின்னாக்க மூவான வயதே ஆகாத மகாவிஷ்ணுன்னு அர்த்தமா. மூவா முகுந்தற்கு இளையவளே, இளையவளேன்னு சொல்லிட்டு சொன்னா தங்கன்னு அர்த்தம் ஆயிடும். வெறும் சகோதரின்னு போடவே இல்ல, தங்கன்னு தான் சொல்றார். மூவா முகுந்தற்கு இளையவளே. அப்போ வயதே ஆகாத மகாவிஷ்ணுவுக்கு இளைய சகோதரி அப்படின்னா மகாவிஷ்ணுக்கே வயசாகல, அப்ப தங்கன்னா அவள் எப்படி இருப்பாள்? இளையவள். அப்ப ஏன் இப்ப விருத்தான் ஒரு வார்த்தை, விருத்தான் ஒரு நாமாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தால் ஆற்றலில் வயதானவள் அபிராமி பட்டர். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கொண்டு போனா அவள் ஆற்றலில் வயதானவள். அவகிட்ட இருக்கிற ஆற்றல் மாதிரி வேற யார்கிட்டயுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஆற்றல்களை எல்லாம் தன்னுள் அடக்கியதால் ஆற்றலில் வயதானவள் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப அழகா கொடுத்திருக்க அபிராமி பட்டர். பிரம்மாத்மைக்க ஸ்வரூபிணி, அன்னதா வசுதா விருத்தா பிரம்மாத்மைக்க ஸ்வரூபிணி. பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஸ்வரூபிணி அப்படி பிரிக்கணும். அப்ப பிரம்மாவாக இருக்கக்கூடிய பரம்பொருள், இன்னொரு பக்கம் ஆத்மா அப்படின்னா ஜீவாத்மாக்கள். ஜீவாத்மாக்கள் தான் ஆத்மா. அப்ப பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் ஐக்கியமாகிற தன்மை, அதுதான் அம்பாளினுடைய நிஜஸ்வரூபம். ரெண்டும் ஐக்கியமாகிறது இல்லையா?
அப்ப பிரம்மாத்மைக்கிய, பிரம்மமும் ஆத்மாவும் ஐக்கியமாக கூடிய ஸ்வரூபிணி. அதுதான் அம்பாளின் ஸ்வரூபம். பரம்பொருளோடு ஐக்கியமாக இருக்கக்கூடியவள், ஐக்கியப்படுத்துபவள். பிரகதி, எல்லாவற்றையும் விட பெரியவளாக இருக்கக்கூடியவள். பிராக்மணி, இந்த சொல்லுக்கு சிவபரம்பொருளோட சிவன் பரப்பொருளின் தர்மபத்னி அப்படின்னு அர்த்தம். பிரம்மத்தினுடைய தர்மபத்னி பிராக்மணி. பிராக்மி, சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மஸ்வரூபமாக அவள் இருக்கிறாள். சிருஷ்டிகர்த்தாவும் அவள் தானே. சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு ஆரம்பத்திலேயே அதை பார்த்துட்டோம். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் எல்லாத்திற்கும் அவளே, எல்லாமே அவளே. அப்ப பிராமி, சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மஸ்வரூபமாகவும் அவள் இருக்கிறாள். பிரம்மானந்தா, பரபிரம்மத்தோடு ஐக்கியமாக இருக்கிறாள். ஐக்கிய ஸ்வரூபத்தில் ஆனந்தம், பிரம்மானந்தமாக ஆனந்தத்தை அனுபவிப்பவள். அவள் அனுபவிக்கிற அந்த ஆனந்தத்தை எல்லாம் இந்த உயிர்களுக்கு தர வேண்டும் என்று ஆவலில் இருப்பவள். பலிப்பிரியா, இப்ப சிக்கலான ஒரு திருநாமம் இது. நம்மளோட பாரம்பரியங்கள்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். பலி கொடுக்கறதுனால பிரீத்தி அடையறான்னு நம்ம நினைச்சிருவோம். பலி பிரியா அப்படின்னா, பிரியம்னா பிரியம், பிரீத்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறாள். எதால? பலி கொடுக்கறதால மகிழ்ச்சி அடைகிறாள்னு நாம நினைச்சுருவோம். அப்ப யாரெல்லாம் பலியாக இருக்கிறாளோ, அப்ப பலிகளுக்கு எல்லாம், ஆனா இதுதான் தப்பு. அது பொருள் இல்லை, அதுக்கு அர்த்தம் அது இல்லை. யாரெல்லாம் பலிகளாக இருக்கிறாளோ அவளுக்கெல்லாம் வரங்களை தருபவள். அப்ப பலின்னா என்ன? பலின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பலின்னா பலி சக்கரவர்த்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். யார் அது? பிரகலாதனுடைய பேரன் மகாபலி சக்கரவர்த்தி. அப்ப பலி அப்படின்னா பலம் பொருந்தியவன். பலி அப்படின்னா பலம் பொருந்தியவன் ஒரு அர்த்தம். பலம் இங்க சண்டை போடும் ஆற்றலை குறிக்கிற பலம். அப்படின்னு சண்டை போடுறதுக்கு அது ஸ்ட்ரென்த்தா இருக்கான், அதுதான் பலம் அப்படின்ற அர்த்தம் எல்லாம் கிடையாது. உடல் வலிமை அதெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஆத்ம பலம், வைராகியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலம். அப்படி வைராகியத்தோடு பலத்தோடு அந்த பலத்தில் எவன் ஒருவன் ஸ்ட்ரென்த்தா இருக்கானோ, அதுதான் பலமாக இருக்கக்கூடிய பலியாக எவன் இருக்கிறானோ அவாதான். அவளைதான் இவளுக்கு அவளை கட்டா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் பலி பிரியா அப்படிங்கிற நாமம் குடிக்கிறது. இதையெல்லாம் வைராகியத்தோடு அம்பாளை வழிபடுதல், அதுதான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப இந்த எல்லாரும் சொல்றால, குண்டலினி சக்தியை ஏற்றி சகசிராரத்துக்கு கொண்டு போறது, அதுக்கு வைராக்கியம் வேணும், அதுக்கு ஆத்ம ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா சொல்றதெல்லாம் இதன் அடிப்படையில் தான். குண்டலினி சக்தியை அவ்வளவு ஈஸியா அதை ஏத்திட முடியுமா? முடியாது. அதுக்கு ஏதோ 30 நாள்ல சொல்லி கொடுக்கறதுக்கு புக்கெல்லாம் இருக்கு. அதை ஃபீல் பண்ணவே நமக்கு தெரியாது. அது புக்கை வச்சுட்டு படிச்சுன்னு என்ன நமக்கு தெரியும்? அதெல்லாம் சும்மா ஏதோ வியாபார யுக்தி, அப்படி கிடையாது. அதிலேயே அந்த உபாசனை விதி இல்ல கடுமையா இருக்கணும். அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸ்ட்ராங்கா இருந்து அந்த முதல்ல கீழே இருக்கிற அந்த 3.5 சுத்து அளவு உள்ள அந்த பாம்பு மாதிரி இருக்கிறத முதல்ல எழுப்பிடணும். எழுப்பினத கரெக்டா அந்த நாடியை அப்படியே ஒண்ணா கிராஸ் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது இருக்கு. அதுதான் பலம். அந்த ஆத்ம பலம், அந்த வைராகிய பலம், அதன் மீது யார் ஒருவர் பலத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் மீது பிரியமாக இருப்பவள். அதுதான் பலி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது. அடுத்தது பாஷா ரூபா. பாஷை அப்படின்னா மொழி, எல்லாருக்குமே தெரியும். பாஷா ரூபா, அந்த மொழியின் ரூபமாக அவள் இருக்கிறாள். அப்படின்னா சொல்லு, பொருள் அப்படின்லாம் இருக்கும். சொல், பொருள் அப்படிங்கிறது ஒரு சொல், இதெல்லாம் இருக்கக்கூடியதுதான் மொழி. இதை பிரிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. எப்படி சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபத்தை பிரிக்க முடியாதோ அதுதான் பாஷை. ஒரு சொல் இருக்கு, சொல்லுக்கு பொருள் இருக்கும். வெறும்ன நீ ஒரு பேரை எழுதி வச்சுட்டிய, கண்ணால பாத்தியானா என்னன்னு தெரியும் உனக்கு. அதுல இருக்கிற பொருளோட சேர்ந்து அதை உணர்ந்தால்தான் அது மொழிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். வார்த்தையை வெளியில சொல்லும் பொழுது, அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அது மொழியாக மாறுகிறது. அப்போ ஒரு சொல்லும் அதற்குரிய பொருளும் இணைகிறது. அப்ப சிவனும் சக்தியும் இணைந்த ஐக்கிய ஸ்வரூபம் பாஷை. அப்ப அந்த பாஷையின் ரூபத்தில் அவள் இருக்கிறாள். பிருஹத் சேனா, மிக ஒரு சேனான சைன்யம், படை. அந்த ஒரு சைன்யம் ஒண்ணு வேணும் அப்படின்னா, அந்த சைன்யத்துக்கு ஒரு சைன்யம்னா வெறும் ஒண்ணு மட்டும் இருக்காது. அவளுக்கு பலவித படைகள் இருக்கும் இல்லையா? காலாட்படை இருக்கும், தேர்ப்படை இருக்கும், யானைப்படை இருக்கும், குதிரைப்படை இருக்கும். இத்தனை சைன்யத்தோடும் அவளுக்கு இருக்கிறார்கள் என்று கேட்டால், ஆமா, எல்லாமே இந்த
அண்டபகிரண்டம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவளுடைய சைன்யம் தான். எல்லாமே அவளுடையது அப்படின்னு சொல்றா. அடுத்தது பாவா பாவ விவர்ஜிதா. பாவம் அபாவம். பாவம்னு யாரும் படிச்சிடக்கூடாது, அர்த்தமே மாறி போயிடும். பாவம் அபாவம். பாவம்னா பாவத்தோடு பாட்டு, முகபாவம் சொல்றோமா, அவளுடைய முகபாவம் எப்படி இருக்கு பாரு. மனசுக்குள்ள இருக்கிறது முகத்துல தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றோம்ல. அவ மனசுல என்ன நினைச்சுட்டு இருந்தாலும் அவ முகபாவம் அதை காட்டி கொடுத்துடும். அவ சந்தோஷமா இருக்கிறதா வெளிப்படையா காமிச்சுட்டா கூட அவ சோகத்தோட இருக்காங்கிறது அவளுடைய முகபாவத்தை காமிச்சு கொடுத்துவிடும். உண்மையிலேயே அவள் சந்தோஷமாக இருக்காள்னா அது எப்படி இருக்கும்னு அந்த முகபாவம் காண்பித்து விடும். நவரசங்கள்ல நவரசம் டான்ஸ் எல்லாம் ஆடும்பொழுது நவரசத்தையும் காட்டுறா அப்படின்னா அந்த முகபாவத்துல எப்படி எல்லாம் காட்டுறா அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அதுதான் அந்த பாவம். அந்த மாதிரி பாட்டு பாடும் போதெல்லாம் பாவத்தோடு பாடுறது அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாவம். அபாவம்ங்கிறது அதுக்கு எதிர்மறை. அபாவம்னா நாசம், பாவம்னா உற்பத்தி. அத உற்பத்தி, அந்த பாவம்னா உனக்கு ஒரு ஒரு ஃபீலிங்ஸையும் உற்பத்தி பண்ணி கொடுக்கறது. அப்ப அபாவம்னா நாசம். பாவமாவும் இருக்கா, அபாவமாவும் அவ இருக்கா அப்படிங்கறத இது உணர்த்துறது. சோபனா சுலபா சுகாராத்யா சுபகரி சோபனா சுலபாகதிகி. பின்னாடி இருந்து அர்த்தம் எடுக்கலாம். சோபனா சுலபாகதிகி அப்படின்னா, சோபனா அப்படின்னா சோபனம், சுலபான்னா சுலபம் அப்படின்னா, சோபனா அப்படின்னா சோபிக்கிறது அப்படின்னா அழகா இருக்கிறதுன்னு அர்த்தம். சுலபம்னா ஈஸின்னு அர்த்தம். அந்த ரொம்ப அழகா இருக்கிறது, ரொம்ப ஈஸியா இருக்கிறது, ரெண்டையுமே அவள் தான் தருகிறாள். அப்ப அவளே அழகு, அவளே எதையும் எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்துட்டு இருக்கா ரெண்டையுமே. அப்ப எல்லாரும் வணங்கக்கூடிய, ரொம்ப ஈஸியா அவளை போய் அணுகலாம். ஐயோ ரொம்ப கஷ்டமோ, பாக்குறது இது பண்ணணுமோ, கஷ்டமோ, எவ்வளவு கும்பல் இருக்கு இந்த கோவில்ல போனா, எங்க தரிசனமே கிடைக்கிறதோ கிடைக்கலையோ எப்படி எல்லாம் சொல்லிட்டு போறோம். நாம நினைச்சுட்டு இருக்கோம் ரொம்ப ஈஸியா அவளை அணுக முடியும். எப்படின்னா, உன் மனசுக்குள்ள அவளை வச்சுட்டு நினைச்சுட்டே போ. எத்தனை கும்பலா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் உன்னுடைய கண் பார்வை அவள் தெரியலன்னாலும் பாப்பா, அது போறோம். அதுதான் நமக்கு வேணும். அதனாலதான் ஈஸியாக அணுகக்கூடியவள், ரொம்ப அழகின் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். சுபகரி அப்படின்னா அப்பேற்பட்ட அம்பாள், அப்படி ஈஸியாக நம்மளால அணுகக்கூடிய அந்த அம்பாளானவள் சுபகரி, சுபத்தை கொடுக்கக்கூடியவள், சுபத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவள். அப்படி சுகத்தை கொடுக்கக்கூடிய அம்பாள் சுக ஆராத்யா. அப்படி கொடுத்த அந்த சுகம், சுபம் சுகம், அந்த சுகத்தை ஆராத்யா ஆராதிக்கிறது அப்படின்னா ஆராதனை. ஆராதனைங்கிறது கிடைச்ச சுகம், அந்த சுகத்தை ஆராதனை பண்றதுங்கிறது தான் இருக்கிறதுலயே வசதி. என்னென்னவோ இப்ப எப்படி ஆராதனை, அவளே சுகம், சுக எளிமையா அடையணும். எளிமையா அவ கிடைச்சிட்டா, கிடைச்சோட மனசுல பொருத்தி வச்சுட்டு இருக்கோம். அவளை ஆராதனை பண்ணணும். எப்படி ஆராதனை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அவளை பூஜை பண்ணணும், அவள்கிட்ட பேசணும், அவள்கிட்ட எல்லாம் பண்ணணும். போது என்ன பேசுவ நீ அப்படின்னா, எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னு சொன்னால் நீ விருப்பு வெறுப்பிற்குள் அடங்கி இருக்கிறாய்னு அர்த்தம். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பக்தியை காட்டுறது கிடையாது. சரி, அப்படியே இருக்க, உனக்குள்ள இருக்கு, அப்படி இல்ல, நீ வெளியில நீ ஒரு அலங்காரம் பண்ணி ஒரு உருவகப்படுத்தி வச்சிருக்க அம்பாள் அழகா. அப்ப நீ என்ன பண்ற, ஒரு பூஜை பண்ற, ஆராதனை பண்ற அப்படின்னா, நீ எப்படி ஆராதனை பண்றன்னா, உன்னுடைய பூஜையை 4 பேர் பார்த்து மெச்சி, ஆஹா அவளை போல் உண்டா, அதை பண்ணி உண்டா, நான் இதை பண்ணியிருக்கேன் பாரு, நான் இந்த நகை வாங்கியிருக்கேன் பாரு, எப்படி அலங்காரம் பண்ணி, என்ன புடவை பாரு, இன்னைக்கு இந்த கலர் கட்டியிருக்கேன் பாரு, நாளைக்கு அது பாரு, இந்த ஜடை எங்க வாங்கினு தெரியுமா, இப்படி எல்லாம் மற்றவர்கள் மெச்சிக் கொள்வதற்காக செய்யும் ஆராதனை ஆராதனை அல்ல. அவள் மெச்சிக் கொள்வதற்காக. யாரு? லலிதாம்பிகை மெச்சிக் கொள்வதற்காக. ஏன்? அவளே அழகாக இருக்கக்கூடியவள், எளிதாக அடையக்கூடியவள், எளிதாக நம்ம கிட்டக்க போகும்பொழுது மங்களத்தை தரக்கூடியவள். அப்படி இருப்பவளை சுகமாக நீ ஆராதிக்கணும்னு நினைச்சியானா அவளை நீ ஆராதித்தல் வேண்டும். அப்பேற்பட்டவளை நீ ஆராதிக்கிறதுக்கு இதெல்லாம் உனக்கு ஆராதனையின் கணக்குல வராது. உனக்கு இது வேணும்னு கேட்ட ஆராதனை செய்வது ஒரு கணக்கல்ல. அது தரும், அதுதான் அவளுக்கு ஆனந்தத்தை தரும். அதுதான் சுக ஆராத்யா அப்படிங்கிற நாமம் விளக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ராஜராஜேஸ்வரி, ராஜ்யதாயினி, ராஜ்ய வல்லபா. இது வரிசலாக எல்லாம் ஒன்றுக்கொன்று
கனெக்ஷன் உள்ள ஒரு நாமா. ராஜராஜேஸ்வரி, ராஜ்யதாயினி. ஒரு ராஜேஸ்வரி சொன்னா போறாது, அதுக்கு எதுக்கு 2 ராஜ அப்படின்னா அம்பாளோட உயர்வை அந்த அளவுக்கு இன்னும் உயர்த்தறாளாம். ஒரே சப்தம் ராஜ சப்தத்தை விட 2 ராஜ சப்தம் போட்டா இன்னும் உயர்வா இருக்குமா அவளுடைய மகிமை. அதனால அவளுடைய மகிமையை இன்னும் உயர்வா சொல்லணும்ன்றதுக்காக ராஜராஜேஸ்வரி அப்படிங்கிற நாமம் அவளுக்கு. ராஜ்யதாயினி, சரி ராஜராஜேஸ்வரியா இருக்கிறது பெருசு இல்ல. அப்ப ராஜ்யதாயினி பக்தர்களுக்கு சாம்ராஜ்யத்தையே தரக்கூடியவள், அதனால ராஜ்யதாயினி. அவளுடைய பக்தர்களுக்கு அந்த ராஜராஜேஸ்வரி ராஜ்யத்தை தரக்கூடியவள், அதனால ராஜ்யதாயினி. அப்படி ராஜ்யத்தை தந்தாள். ராஜ்ய வல்லபா, அந்த ராஜ்யத்தை தந்துட்டா போருமா? அந்த ராஜ்யத்தை உரிமையாக பெறக்கூடிய தகுதி, இது ராஜ்யம் தகுதி. உண்மையிலேயே ராணியா இருக்கக்கூடிய தகுதி அந்த ராஜ்யத்துக்கு யார் இருக்குன்னா இவளை ராணியா உட்காத்தணும். ராஜ்யத்துல அந்த அது லலிதா பரமேஸ்வரிக்குத்தான் ராணியாக உட்காரக்கூடிய தகுதி அந்த ராஜ்யத்தில். அப்போ ராஜராஜேஸ்வரியாக இருக்கக்கூடிய அவள், ராஜ்யத்தை பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய அவள், அந்த பக்தனாகப்பட்டவன் ராஜ்யத்தை கொடுத்தவள் அந்த ராஜராஜேஸ்வரியின் புரிஞ்சுண்டு அவளை லலிதா பரமேஸ்வரியாக ராஜராஜேஸ்வரியாக அந்த சாம்ராஜ்யத்தில் அமர வைத்தல் ராஜ்ய வல்லபா. அதற்கும் அவளே உதவி புரிகிறாள். உட்கார வச்சப்புறம் அந்த ராஜ்யம் நடக்கணும், அந்த ராஜ்யத்தை நிர்மாணம் பண்ணணும், நிர்மாணம் பண்ணி அதுக்கு வழி நடத்தணும். அதுக்கு ராஜகிருபா. அப்பா அதுல உக்காத்தி வச்சுட்டா அவ என்ன பண்ணுவானா, அவ கிருபை கருணை அனுகிரகம் எல்லாத்தையும் பண்ணி அந்த நிர்மாணம் பண்றதுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் வேணுமோ, என்னென்ன அதிகாரம் வேணுமோ, எந்த அளவுக்கு எல்லாம் வேணுமோ அதை தன்னுடைய கருணையால் வாரி வாரி வழங்குவாள். அது ராஜகிருபா. அதற்கு பிறகு ராஜபீட்ட நிவேசித நிஜாசிரிதா. அப்ப ராஜபீட்டம். அப்ப இப்படி உண்மையா அவளை ஆராதனை பண்ணி இந்த அளவுக்கு அவளை கொண்டு வந்த பிறகு, அவளே கருணையோடு எல்லாத்தையும் மாறி கொடுக்கிற அளவுக்கு ஆன பிறகு மேற்கொண்டு அவள் என்ன பண்ணுவாள்? ராஜ பீடத்தையே தந்து விடுவாள். மேற்கொண்டு அவள் ராஜ பீடத்தையே, பக்தியோடு இப்படி வழிபடுறவாளுக்கு ராஜ பீடத்தையே தந்து விடுவாள். அது சாதாரணமான சிம்மாசனம் இல்ல, வெறும் சேர போட்டு அப்படி உக்காத்தி வைக்கிறது இல்லை. அந்த ராஜபீடம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய ராஜாக்கள்லாம் இருக்கிறப்ப அவளுக்கு எல்லாம் மேல ஒருத்தர் இருப்பாரே சக்கரவர்த்தின்னு, அந்த ஒரு நிலை, அந்த ஒரு அந்தஸ்து அது தர்றவோ இந்த லலிதாம்பிகை. ராஜ்யலக்ஷ்மி அவள். அப்புறம் இந்த ராஜ்யத்திற்கு லக்ஷ்மி வேணும். என்ன வேணும்? அந்த ராஜ்யம் இருந்தா அதை பரிபாலிக்கணும், அதுக்கு செல்வம் வேணும், அதற்குரிய செல்வத்தை தரக்கூடியவள் அவள். கோஷநாதா. கோஷம்னா பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை இது அன்னமய கோஷத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லலாம், சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்திலையும் எங்க வேணா போலாம். அவ்வளவு செல்வங்களும் வேணும். 5 விதமான கோஷங்கள் இருக்கு, அதற்கு அதிதேவதைகள்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த கோஷம்னா பொக்கிஷம் அப்படின்னு அர்த்தம். உலகத்துல இருக்கிற பலவித பொக்கிஷங்கள், இது எல்லாத்திற்கும் அதிதேவதை அம்பிகையே. இப்ப தமிழ்ல காலப்போக்குல நிறைய வார்த்தைகள்லாம் இருந்தது. நாமளே தெரியாத பல வார்த்தையை மாத்தி மாத்தி அர்த்தம் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். பண்டாரம் பண்டாரம் பண்டாரம், ஆண்டி பண்டாரம் கடைசியில பேர் வச்சிருக்கோம். அவன் பிச்சைக்காரனாக்கி எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கோம். பார்த்தால் அந்த பண்டாரம் என்பவன் என்ன அப்படின்னா, உலகியல் வாழ்க்கையிலிருந்து எல்லா அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் விட்டு தனக்குள் அப்படியே பகவானை உள்ள நினைத்து கொண்டு பண்டாரமாக அலைந்து கொண்டிருப்பவர்கள். பண்டாரம் அப்படின்னு சொன்னா ஃபுல்லா ட்ரெஷரி அவங்கள்ட்ட தான் இருக்கு. என்னன்னா அம்பாளுடைய அத்தனை செல்வத்தையும் தனக்குள் வைத்துக் கொண்டிருப்பான். அவனை போய் ஆண்டி பண்டாரம்னு ஆக்கி வச்சிருப்பான். சன்னியாசியா இருக்கான், சுத்தின்னு இருக்கான்னு, சன்னியாசி மாதிரி பைத்தியம் கொள்ளி மாதிரி அலைஞ்சிட்டு இருப்பான். அவன் தான் எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவன். சரி, இது கோஷா. ராஜ்யலக்ஷ்மி கோஷநாதா. சதுரங்க அதான் இந்த கோஷநாதாங்கிற ஒரு நாமம் இன்னும் என்ன சொல்றது அப்படின்னா, லலிதாம்பிகை ஆத்மானுபவ செல்வத்தை நமக்கு அப்ப அந்த பண்டாரத்துக்கு ஆத்மா அனுபவத்தை அவ உணர்த்திருக்காள் தான் அந்த பண்டாரம் அப்படி சுத்தின்னு இருக்கான். நமக்கு புரியல அது. அந்த அனுபவத்தை, அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு அவ காத்துன்னு இருக்கா. அதுக்கு அதிபதி அவ. அப்ப உலக வாழ்க்கையில இருக்கிற செல்வங்களையும் அவதான் தரா. ஆத்மா அனுபவம்னு இருக்கக்கூடிய மிக உயர்ந்த செல்வத்தை தரா. அந்த எல்லாத்துக்கும் தனாதிபதி
அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆத்ம அனுபவ பொக்கிஷத்திற்கும் உலகியல் செல்வங்களுக்கும் அவளே அதிபதி. அதனால் அவள் கோஷ நாதா சதுரங்க கலேஸ்வரி. அரசின் ஒட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, 4 வித சைன்யங்கள் இருக்கும். இப்பதானே பார்த்தோம், யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை அப்படின்னு 4 வித படைகள். எல்லா சைன்யங்களும் அசாத்திய பலம் படைத்தவைகள். இத்தனைக்கும் மேல அவள் அசாத்தியமான சதுரங்க பல ஈஸ்வரி. 4 விதமான படைகளுக்கும் மேற்கொண்டு பலம் படைத்தவளாக இருக்கிறாள். சாம்ராஜ்யதாயினி. முதல்ல ராஜ்யதாயினி அப்படின்னு ஒரு நாமம் எல்லாம் வந்தது. இப்ப சாம்ராஜ்யதாயினி. அப்ப முதல்ல சின்னதா ஒரு ராஜ்யம், அதை கொடுத்தவள் பக்தியோடு இன்னும் மேல 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 அதுல இன்னும் நம்ம வைராகியத்தோடு டெவலப் ஆக ஒரு ராஜ்யம் என்ன, 2 ராஜ்யம் என்ன, பல ராஜ்யங்கள் இணைந்த ஒரு சாம்ராஜ்யத்தையே அவள், சிந்தாமணி கிரகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பாக்கியம் அவள் அமர்ந்திருப்பதை நம் மனத்திற்குள் உட்கார வைக்கும் நிலைக்கு அவள் நம்மை அழைத்து செல்வாள். சத்தியசந்தா. சத்தியசந்தானா சத்தியத்தின் ரூபமாக, சத்தியம்னா உண்மை, சத்தியத்தின் ரூபமாக சத்தியத்தையே தனது அதிஷ்டானமாக கொண்டவள். சாகர மேகலா. மேகலான்னா என்ன? மேகலான்னா ஒட்டியானம்னு எல்லாருக்கும் தெரியும். மேகலை அப்படின்னு சொல்லுவோம், ஒட்டியானம். சாகரம்னா கடல். அதுனா சாகரம் மேகலா, இது ரெண்டுக்குமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பே இல்லாம இருக்கே. ஒட்டியானத்துக்கும் கடலுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தால், அம்பாளுக்கு எது ஒட்டியானமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த உலகத்துல இருக்கிற சமுத்திரங்களும். என்னன்னா சமுத்திரங்கள் தான் அவளுக்கு ஆபரணமா இருக்கு. இந்த முத்துக்கள் எல்லாம் கோத்து 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 மேகலைய பண்ற மாதிரி இந்த கடல்களை எல்லாம் கோத்து 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 மேகலாபரணமாக அவள் போட்டுருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பாள் ஒரு ஜெகத் ஜனனி. அவ அப்படி ஜெகஜனனியா இருக்கப்ப கடலும் மேல இருக்கிற இயற்கை எழில்கள் தான் அவளுக்கு ஆபரணம் அப்படிங்கிறார் இந்த வசினி தேவதைகள். கடல்கள், இயற்கை எழில்கள் தான் அவளுக்கு ஆபரணம் அப்படின்னு அர்த்தம். இப்படி ராஜராஜேஸ்வரியிலிருந்து ஆரம்பிச்சு சாகர மேகலா வரைக்கும் அவளுடைய ஆபரணங்களாக, அவருடைய அலங்காரமாக இங்கு சொல்லி இந்த 135வது நாமத்தில் அதை முடிச்சிருக்கோம். ரொம்ப அற்புதமான நாமங்கள். இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கிறோம்.